நீங்க ரன் பண்ணிட்டு இருக்கிற பிசினஸ்ல நீங்க இருக்கிறதுக்கு காரணம் உங்களோட முடிவா? நிறைய பேர் நான் எடுத்த முடிவுனால தான் இந்த பிசினஸ் நான் ரன் பண்ணிட்டு இருக்கிறேன்னு நினைக்கலாம். ஆனா நாம இந்த பிசினஸ்ல இருக்கணுங்கிற முடிவை எடுக்கிறதுக்கே காரணம் நம்மளோட சூழ்நிலைகள் தான். சூழ்நிலைகள்ங்கிறது நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷனா இருக்கலாம், ஃபினான்சியல் சுச்சுவேஷனா இருக்கலாம், இல்ல அந்த பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனா இருக்கலாம். ஆனா இந்த சுச்சுவேஷன் நமக்கு உருவாகிறதுக்கு என்ன காரணங்க? நம்ம இருக்கிற என்விரான்மெண்ட், நம்ம பேரண்ட்ஸ், நம்ம இருக்கிற இந்த சமூகம், நம்மளுடைய படிப்பு, இது எல்லாமே காரணமா இருக்கலாம். ஆனால் இந்த சூழல் நமக்கு உருவாகிறதுக்கே ஒரு காரணம் என்னன்னா இயற்கை. இயற்கைங்கிறத பிக் பிக்சர்ல பார்த்தோம்னா நம்ம பிரபஞ்சம்னு சொல்லலாம். இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே ஒரு காரணத்தோட தான் நடக்குது. ஒவ்வொரு தேவைகளையும் காரணங்களையும் இந்த பிரபஞ்சமே தனக்காக உருவாக்கிக்குது. இந்த பிரபஞ்சத்துல ஒவ்வொரு விஷயமும் காரணத்தோட தான் நடக்குங்கிறது என்னோட ஆழமான நம்பிக்கை. உலகத்திலே வேகமா பயணிக்கக்கூடிய உயிரினம் எது? சிறுத்தை தன்னுடைய காலோட அமைப்பு, அதோட பலத்தை வச்சு வேகமா பயணிக்குது. பறவைகள் அதோட இறகோட அமைப்பு, பலத்தை வச்சு வேகமாக பயணிக்குது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி தான் இருக்கிற கடலுடைய நீரோட்டத்தை பயன்படுத்தி வேகமாக பயணிக்கக்கூடிய ஒரு உயிரினம் ஆமை. ஆமை தான் ஒரு கண்டத்திலிருந்து இன்னொரு கண்டத்துக்கு மிக வேகமாக பயணிக்கக்கூடிய உயிரினம். அதே மாதிரி இந்த சமூகத்தில் என்ன தேவை உருவாகுதோ அந்த தேவைக்காகத்தான் ஒரு பிஸ்னஸ் உருவாகுது. ஒரு ஹோட்டலோட பர்பஸ் குவாலிட்டியான ஃபுட் அட் அஃபோர்டபுள் ப்ரைஸாக இருக்கலாம். ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் கம்பெனியோட பர்பஸ் சேஃபஸ்ட் அண்ட் ஃபாஸ்டஸ்ட் டெலிவரியாக இருக்கலாம். இது ரெண்டுமே மக்களுடைய தேவை. இந்த யூனிவர்ஸில் ஒரு தேவை இருக்குன்னா அந்த தேவைக்கான சேவையை கொடுக்கும்போது அது அந்த தொழில் வேகமாக வளருது, இந்த பிஸ்னஸ் வேகமாக வளருது. உங்களுடைய பிஸ்னஸ்க்கான உண்மையான தேவை என்னன்னு கண்டுபிடிங்க. அதுதான் பர்பஸ் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். சொல்லி அடிங்க, சூப்பராக பிஸ்னஸ் பண்ணுங்க. வாழ்த்துக்கள்.